ஒருத்தருடைய ஹெல்த்துக்கு தக்கபடி அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரொம்ப அது ஒரு பெனிஃபிட் நீங்கள் சொன்ன கான்செப்ட். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இப்போ பிஸ்னஸ் இதில் இருக்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இதை நிறுவி இருக்கீங்க. இந்த இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் ஒரு 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 இஷ்யூ இல்லைன்னா ஒரு 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 காரியத்தை நீங்கள் அதை தாண்டி வந்தது, நீங்கள் அதை சக்சீட் பண்ணது, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னால் ஏதாவது ஞாபகம் இருக்க? அதாவது அந்த சேலஞ்சஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் அவருக்கு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பிரதர். கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி நிறைய வந்திருக்கு. அது என்னுடைய ஒய்ஃபு அந்த நேரத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஜுவல்ஸை கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அப்படி அவங்க அதை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் கலாமிட்டி வந்திருக்கு. ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி பூரா மழையில் இதாகி போச்சு. ஆமாம், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. such a problem I faced. And இந்த பீரியடில், அதாவது ரெசெஷன் பீரியடில் பிஸ்னஸ் வாஸ் அஃபெக்டட். சி இது அதே மாதிரி கோவிட் பீரியடில் சில நேரங்களில் வி அஃபெக்டட். சி இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். பிஸ்னஸில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யிருக்கோம். ஒன் ஹேஸ் டு விஸ்டாண்ட் தட். ஆமா, அந்த சிச்சுவேஷன் தாண்டி வரதான் வேணும். ஏன்னா பிகாஸ் என்ன ஒரு இண்டிவிஜுவல்னா அவருக்காக வாழ்றாரு, எங்களை போற ஆந்திர ஆயிரக்கணக்கான மக்களுக்காக வாழ்றாரு. இவ்வளவுதான் விஷயம். அதனால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்றாங்க. ஏன்னா அண்ட் அவங்களுடைய ப்ரேயர்ஸ், அவங்களுடைய வெல் விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதுல வந்துகிட்டு பிரேஃபுல்லா நம்ம பண்றோம். அண்ட் உண்மையிலே ஒரு மன நம்பிக்கையோட ஒரு உறுதியோட நம்ம செய்யறோம். அதனால ப்ராப்ளம்ஸ் வில் கம், ப்ராப்ளம்ஸ் வில் கோ. அதுக்காகலாம் யோசனை பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னா ரோட்ல போய்வோம், ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி நினைச்சிட்டா போக மாட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் பிஸ்னஸும். பிஸ்னஸ் ஆல்சோ வில் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பட் எல்லாமே அதாவது நேரங்களில் அது மாதிரி சரியா வரும். பட் ஒன்லி திங் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் சொசைட்டி டிபெண்டாகவும் இருக்கிறோம். அப்போ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் கரெக்டாக பண்ணும்பொழுது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. அண்ட் வி வில் கம் அவுட் ஆஃப் எனி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. பெரிய விஷயம். இன்னும் ஒரு காரியம் தான், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. பலதரப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற சில அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கீங்க. அது 1-2 அவார்டு வந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நான் ஃபோட்டோஸ் அதை நம்ம இதில் காண்பிக்கிறோம். நீங்கள் சிறந்த ஒரு சில அவார்டை பற்றி நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சிறந்த ஆந்திரப்ரனர்னுட்டு ஒரு அவார்டு நான் வாங்கிக்கிறேன். கவர்னர்கிட்ட வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பெஸ்ட் ஆந்திரப்ரனர் அவார்டுன்னு இந்த நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆமாம் 2010 ஒரு அவார்டு எனக்கு கொடுத்தாங்க ஃபார் ஹேண்டிகேப். நாங்கள் வந்து அதிகப்படியான ஹேண்டிகேப் பீப்புளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம். நம்ம டிசேபிள் பீப்புளுக்கு வேலை கொடுத்துருக்கோம். அதுக்காக எங்களுக்கு வந்து நிறுவனத்துக்கு பெஸ்ட் ஆந்திரப்ரனர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. சரி சரி. அதில் பெரிய 2 காரியம் செஞ்சுருக்கீங்க. பெரிய இதுலேயும் இருக்கீங்க, டிசேபிள்டு பீப்புளையும் நீங்கள் சேவ் அது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அப்படின்னா இந்த அவார்டு வந்து நான் எங்கள்கிட்ட டிசேபிள் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அந்த அவார்டு போய் சேரும், எனக்கு இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அண்ட் தேர் ஆல்சோ ஒர்க்கிங் இன் அவர் ஆர்கனைசேஷன். நாங்கள் அதை பெருசாக பேசிக்கிறது இல்லை. பட் ஆனால் 2% ஆஃப் எங்களுடைய நிறுவனத்தில் 2% பீப்புள் வந்து ஹேண்டிகேப் பீப்புள் இருக்கிறாங்க. வி ஆர் சப்போர்ட்டிங் தம் அண்ட் தேர் வெரி ஹாப்பி வித் ஆர்கனைசேஷன். அதுமாதிரி எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 67% பீப்புள் வந்து லேடிஸ் தான். 67% ஏன்னா அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பீப்புள். ஐ வில் கால் லேடிஸ் அஸ் மல்டி டாஸ்கிங் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டா பண்ணுவாங்க. பீயிங் எ ஃபுட் இண்டஸ்ட்ரி, எனக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தோன்னா நல்லாவும் பண்றாங்க, இன்வால்வ்டா பண்றாங்க. அதனால நிறைய பெண்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். அது பெரிய விஷயம். விமன்ஸுக்கு ஒரு அவங்க அப்லிஃப்ட் ஆயிட்டா அந்த ஃபேமிலியே மேலே வந்துடும். இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துக்கேன், சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருமானத்திலே பிள்ளைங்களெல்லாம் நல்ல இன்ஜினியர்ஸாகவும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாகவும் படிக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐ ஹவ் டன் சம்திங் டு த சொசைட்டி. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க லேடிஸ் வேலை பார்க்கறதுனால அவங்க வாழ்க்கை மேம்படுது. அதன் மூலமாக அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வராங்க. அவங்க கல்யாண கார்டெல்லாம் கொடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக கார்டை கொடுப்பாங்க. ஐயா நான் உங்கள் கம்பெனிக்கு வந்தேன், 10 ஆண்டு வேலை பார்த்தேன், இன்னைக்கு பாருங்கள் என் பிள்ளைங்கள்லாம் எழுப்பி நிற்குது,
கிடைக்குது, எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு அது பெரிய ஆத்மார்த்த திருப்தி கிடைக்குது. கரெக்ட். அவங்க ஆதரவு கொடுத்து அவங்க வளர்றதுக்கு ஒரு காரணமா இருந்து நிறுவனத்தின் சார்பாக நீங்க நிறைய வெளியே தெரியாத அளவுக்கு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், நிறைய சமூக சேவைகள்லாம் செய்றீங்க. நிறைய காரியங்கள் இதனால மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதை குறித்து ஒரு சில காரியம். சரி, எனக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். மாதிரி ட்ரவுன் சிங்கிள் பேரண்ட் பிள்ளைங்களுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதிகப்படியான பிள்ளைங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவங்கெல்லாம் நிறைய பேர் இப்போல்லாம் வந்து நல்ல ப்ரொஃபஷனலாக வந்திருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி கொடுக்கும். படிக்க வச்சு அவங்க ப்ரொஃபஷனல். ஏன்னா வந்து ஏதாவது எப்படின்னா சும்மா பணத்தை கொடுத்தீங்கன்னா அது என்னைக்குமே நல்லது இல்லை. அதாவது மீனை கொடுக்கக்கூடாது, மீனை பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கும். அது என்னுடைய தாட்டு. அதனால அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு இது படிப்பு கொடுக்குறோம். அவங்க நல்ல வேலைகள்லாம் போய் சேர்றாங்க. சிஎஸ்ஆர் எடுத்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு 2 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் அம்மா பேரில். வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் பேஷண்ட்டை நாங்கள் ட்ரீட் பண்ணி அனுப்புகிறோம். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் அதாவது அவங்களுக்கு வந்து அதுக்காக நாங்கள் அந்த பெட்டில் அப்படிலாம் கிடையாது. மெயினாக வந்துட்டு அந்த இனிஷியல் பிரைமரி ஹெல்த் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் மெடிசனும் கொடுப்போம். 2 டாக்டர்ஸ் வச்சுருக்கோம், அவங்க அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணோம். பட் வந்து ஏதாவது சிஎஸ்ஆர் வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதனால அதெல்லாம் பற்றி பெருசாக சொல்றதுக்குள்ள சின்ஸ் யூ ஹவ் ஆஸ்க்ட் ஐ டோல்ட் யூ. பட் இது அதுன்னு இல்லை. what we got it from the society, we have to give it back to the society. அதான் யதார்த்தமான உண்மை. நம்ம அங்கிருந்து பெற்றுக்கிட்டு we have to all the time we have to give back that to the society. That is more important in our life. அதெல்லாம் தான் பெரிய சந்தோஷமும் கிடைக்கும். கரெக்ட். அதாவது நீங்க சொன்னீங்க 1 லட்சம் பேர் கிட்ட அவங்க பயனடைவாங்க. அதாவது இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதை பற்றி நீங்கள் வெளியே நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ கேட்டனால நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தெரியும். இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே செய்கிற நிறைய காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை வந்து வெளியே தெரியாமல் அதை நீங்கள் சொல்கிறது கூட நீங்கள் இப்போ விரும்பலை. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தினுடைய காரியங்கள்லேருந்து ஒரு விங் மாதிரி இதை வச்சு நீங்கள் அதனுடைய வருமானத்தையும் நீங்கள் மக்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்து, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு 2 ஹாஸ்பிட்டலையும் நிறுவி ட்ரீட்மெண்ட் காரியங்களில் இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறது, இது வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு காரியம். இது வந்து சொன்னீங்க சொசைட்டியிலேருந்து வாங்கி அவங்களுக்கே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. இது ஒரு வளரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயம், இது கற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா சுயநலத்தோடு வாழ்கிறது வந்து வாழ்க்கை இல்லை. இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு பொதுநலம், இவ்வளவு அநேக மக்களுக்கு, கண் முன் தெரியாத மக்களுக்கு ஒரு எல்கையும் இல்லாமல், ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்கிற லட்சக்கணக்கான ஒரு மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியம் சொல்றது பெரிய விஷயம். நிச்சயமாகவே பிஸி ஷெட்யூலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி அருமையான இந்த டைமில் அனுபவங்களோடு கூட நிறுவனத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு தெளிவு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்க. மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு காரியங்களில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்கள் இந்த நிறுவனத்தில் அட்வைசரி கமிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஆட்சி நிறுவனத்தில் இருந்து நீங்கள் ஒரு சில காரியங்கள் ஒரு சில வார்த்தைகள் இதை குறித்து சொல்லுங்கள். ஏற்கனவே நமது நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் கூறியதைப் போல பல சமுதாய உயர்வுக்கான, மேன்மைக்கான, உன்னதத்திற்கான பல காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நேற்றில் ஒரு 40 வருட பழக்கம் எனக்கு இந்த குடும்பத்தினரோட. அதுபோக இப்போ சமீப காலமாக ஒரு 3-4 மாத காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மசாலா நிறுவனத்தினுடைய இது உயர் தொழில் அல்லது உயிர் தொழில் என்று கூட நான் சொல்லுவேன். உயிர் தொழில், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது புறநானூறு. ஸோ உணவு என்பது உண்டி கொடுக்கக்கூடிய அந்த உயிர் தொழிலை செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் இந்தியாவிலே இது. ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இவர் ஒரு சிலது நம்ம தலைவர்கிற முறையில் ஒரு சிலர் நீங்கள் கேட்கும்போது சொன்னாங்க. அவர் சொல்ல விட்ட ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் 4000 பேர் தொழிலாளர்கள் தினமும் வேலை செய்கிறார்கள். 3 நேரத்திற்குமே இலவசமான உணவு கொடுக்கப்படுகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றதை போல எல்லோருக்குமே எந்த ஒரு பெரிய நிறுவனத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலோ அல்லது வெவ்வேறு பெரிய நாடுகளில் எடுத்துக்கொண்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இலவச உணவாக கொடுப்பதில்லை. கன்செஷன் ரேட் 20 ரூபா 30 ரூபா போட்டு கொடுக்குவாரு. ஆனால் இங்கே முற்றிலுமே இலவசமாக கொடுக்கக்கூடிய 4000 பேர் 3 நேரத்துக்குங்கும் போது 12000 பேர் சாப்பிட்றாங்க. அதற்கு எவ்வளவு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். தாய்மை உணர்வு இருக்கணும். தாய்மை உணர்வு இருந்தால் ஒழிய இத்தகைய ஒரு பெரிய ஒரு எண்ணம் யாருக்குமே வராது. எல்லாம் நம்ம பிள்ளைங்க. ஏற்கனவே அவங்க சொன்னது போல் இந்த
தொழிலாளர்கள் அனைவருமே நமது தொழிற்கூடத்திலே வேலை செய்வர்களாக இருந்தாலும் நமது பிள்ளைங்க அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற 3 முக்கியமான அம்சம். அதில் முதலாவதாக இருக்கிறது உண்ண உணவு தான். இந்த உணவு இருந்துச்சுன்னா போதும். அது உண்டத்தான் ஒரு மனுஷன் போதும் அப்படிங்கிற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்ன போல் போதும்னு சொல்கிறது அந்த உணவு மட்டும்தான். ஏற்கனவே தலைவர் சொன்னது போல் 10,000 ரூபா கொடுத்தோம், அடுத்த சார் இன்னொரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அது போதும். அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி அவங்க கூட நீங்கள் பல வருஷங்களாக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போவுமே நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதே நேரம் பர்சனல் லைஃப் இல்லைன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது ரொம்ப தாழ்மை, இப்படிப்பட்ட குணங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இதை பற்றி அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய பர்சனல் இது அமைதி, பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் பற்றி ஒரு சில வார்த்தை நீங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் சொன்னாங்களா? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பது திருவள்ளுவருடைய குரல். அந்த பண்பிற்கு அடித்தளமாக அமைந்த ஒரு நல்ல குணாதிசை மனிதாபிமானம், நாகரிகம், மேன்மையான சொல், இனிமையான சொல், இதுக்கு எல்லாம் அடையாளமும் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய உதாரண புருஷர் நமது ஐசக் அவர்கள் தான். அப்படி ஒரு பெருந்தன்மையான நிலை மனத்துக்குள்ளே வாழ்த்தும் போது கூட அடி வயிற்றிலிருந்து வரணும்னு சொல்லுவாங்க, தொப்புள்ளிருந்து. அதுபோல் தொப்புளுக்குள்ளேருந்து மனசுலேருந்து எல்லாருக்கும் செய்யணும் என்ற எண்ணம், அந்த எண்ணம் இருப்பதனால்தான் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின், இது வள்ளுவர் தான் சொல்கிறார். எண்ணம் போல் வாழ்வு, அத்தகைய எண்ணம் அவருக்கு இருக்கிறனால்தான் நல்ல எண்ணம், உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தனை, இது அத்தனைக்கும் அவர் மேலான வழியில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இருக்கிறனால தான் அவர் மேலுமே ரொம்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த பண்பாட்டை பற்றி நீங்கள் கேட்டதுனால அவ்வளோ விஷயம் சொல்கிறேன். பெரிய விஷயம் இருக்குது. அதே போல் ஆமாம், பணிவு தான். இப்போ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் பதவியில் பெரிய நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை நிர்வகிக்கிறாங்க. 4000 பேர் வேலை செய்யக்கூடியது. இந்தியா முழுவதும் இவருடைய நிறுவனத்தினுடைய தொழிற்கூடங்கள் இருக்குது. 65 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைக்கு எளிமையாக எல்லாரோடையும் எளிமையாக பேசுவாங்க. தோல் மேலே கை போட்டுக்கிட்டு, அதாவது தோட்டி முதல் தொட்டைமான் வரையிலையும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா உயிர் என்பது ஆத்மா. எறும்புக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது, ஒரு பூச்சிக்குள்ளே ஆத்மா, மனிதனுக்குள்ளே ஆத்மா. அந்த மனிதாபிமானம், ஜீவகாருண்யம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் உள்ளம் வாடினேன் என்பதை போல பயிரை கண்டபோது கூட வாடக்கூடிய நிலை, இது உயிரை கண்டு வாடக்கூடிய நிலை தான். அந்த உயிர் தொழில், அதை உயர் தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி.